இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குல்ல, இதுக்குள்ள நான் ரீச் பண்றதுக்கு முன்னாடி கிரிவலம் போயிடணும்ப்பா. அதுவும் பௌர்ணமி டைம்ல கிரிவலம் போனா கண்டிப்பா சிவபெருமான் எனக்கு ஆசி வழங்குவாரு. நான் என்ன வேண்டனோ அதை நடத்தி கொடுப்பாருன்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு. ஒரு கோயிலுக்கு கூட்டம்ன்றது சாதாரணமா வந்துடாதீங்க. ஒரு முறை அவங்க வேண்ட போறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நடந்துச்சுன்னா திரும்ப 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 வர ஆரம்பிப்பாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் அந்த கோயிலை பத்தி பல பேருக்கும் தெரியும். திருவண்ணாமலைன்னு நம்ம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலையார் கோயிலை. ஆந்திராவிலேருந்து வர பக்தர்கள்லாம் அதை அருணாச்சலம்னு பேரை மாற்றி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க ஃபுல்லாக இப்போ அதையே புழக்கத்தில் விட்டுட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை தான் சரி, ரைட்டு விடுங்க. இங்கே சரியான க்ரௌட் இந்த வாட்டி. அதுவும் தெலுங்கு பேசும் மக்களும் அதிகமாக வந்திருக்கிறது தான் இங்கே முக்கியமாக விட்னஸ் பண்ணப்படுது. திருவண்ணாமலை நோக்கி இந்த பக்தர்கள் படையெடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ வாகனங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே வந்திருக்கணும், எத்தனை பேருக்கு வாகனங்கள் கிடைக்காம இருந்திருக்கணும், பேருந்துகள் கிடைக்காம இருந்திருக்கணும். அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஆனால் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் தாண்டி வந்திருக்காங்களே. எப்பேற்பட்ட பக்தி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மேலே. இந்த வாகன படையெடுப்பு இருக்குல்ல, இதில் திணறிட்டாங்க. இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்குள்ள பல வாகன ஓட்டிகள் திணறிட்டாங்க. அதுவும் வண்டலூர், அங்கெல்லாம் சரியான டிராஃபிக்கு. வண்டி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அவ்வளோ நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எம்டி ரோடு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வண்டிகள் தான் ஆக்குபை பண்ணி வச்சிருந்துச்சு. வரிசை கட்டி நினைச்சு பாருங்க வண்டிலாம், அதுவும் பெரிய பெரிய பேருந்துகள்லாம். அந்த டிராஃபிக் காட்சியை பார்க்கும்போது எப்பா இங்கே எப்படின்னா கிரிவல பாதை எவ்வளோ கூட்டம் வரும்னு அங்கே ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டாங்க. திருவண்ணாமலை நோக்கி எப்படியோ வாகனங்கள் வந்துருச்சா, அணிவகுத்து வந்துருச்சா. அந்த கோயிலுக்கிட்ட வந்ததுமே கிரிவலத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான க்ரௌடுங்க. கேப் நடுவில் பார்க்க முடியல எங்கேயுமே. கிரிவல பாதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதுவும் நம்ம மேக்ஸிமம் எம்டிஆர் டைமில் பார்த்துருப்போம், பௌர்ணமி இல்லாத டைமில் பார்த்துருப்போம். பௌர்ணமி டைமில் கூட கேப்பு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரியும். ஆனால் சித்ரா பௌர்ணமியாச்சு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாச்சு. சரியான க்ரௌடு. லட்சத்தில் பக்தர்கள் திரண்டிருக்காங்க. சிவபெருமான் பக்தர்கள் லட்சத்தில் வந்திருக்காங்க. சித்ரா பௌர்ணமியில் பரவசத்தை அடைஞ்சிருக்காங்க பாருங்க. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது.